ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி பிரீட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் த்ரில்லர் ஜானர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஜான் மேட் இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அங்கிள் இருந்திருப்பாரு, அவர் இறந்தும் போயிட்டார். அவருக்கு ஒரு தீவில் ஒரு வீடு ஒன்று இருக்கு. இவங்க ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்ணி அந்த தீவுக்கு போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அங்கே ஃபோனும் கிடையாது, சிக்னலும் கிடைக்காது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இவங்க போயிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க, ரொம்ப பிளசண்டா இருக்காங்க, சரக்க போடுறாங்க, கஜ கஜா பண்றாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் அங்க நிறைய நாய்கள் இருக்கதை இவங்க பாக்குறாங்க. அந்த நாயெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களை கொடூரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த நாயெல்லாம் ஏன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அங்க ஆல்ரெடி அந்த தீவுல பாத்தீங்கன்னா முன்னாடி சீக்ரெட் டாக் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று நடத்தி இருப்பாங்க. அதுல இருந்து ட்ரைனிங் ஆன நாய்ங்க தான் இதெல்லாம். இது மனுஷங்களை பார்த்தாலே கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, இவங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா அந்த டாக் அட்டாக் பண்ற போர்ஷன்ஸை சொல்லலாம். பல டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க. ஏன் ரியல் டாக்ஸே கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்ததுன்னு சொல்லலாம் பார்க்கறதுக்கு. அதே மாதிரி அந்த ஐலாண்டா இருக்கட்டும், அங்கேருந்து இவங்களால தப்பிக்க முடியுமா முடியாதான்ற மாதிரி அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப சூப்பராகவே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. பல டாக் அட்டாக் பண்ற போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாலே நமக்கு டென்ஷன் உண்டாக்குற அளவு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸும் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சது, ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட நெகட்டிவ், இவங்க எந்த கேரக்டருமே பெருசா எழுதாதனால இவங்களை நாய் கடிச்சா என்னடா அப்படின்ற மாதிரி தான் நம்ம படம் பார்க்குற மாதிரி இருக்கு. இதுல யாருமே ஒருத்தர் தப்பிச்சு வந்துடணும் அப்படின்ட்டு நமக்கு தோணவும் இல்லை. அதே மாதிரி பெருசா டைலாக்ஸ் எல்லாமும் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நம்ம பல சர்வைவல் த்ரில்லர் படங்கள் பார்த்தாச்சு. என்ன இதுல நாயை யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி சீன்ஸ்லாம் பயங்கர ப்ரெடிக்டபிளாகவும் ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட காட்சிகளாக தான் இருந்தது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5.5 மார்க் கொடுக்கலாம். படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.